வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். நம்ம ரேணுகாவே எடுத்துக்கோங்களேன். அவளுக்கு ஞானத்து மேல பிரியமும் இருக்கு, கோபமும் இருக்கு. என்ன ஞானம் கெட்டவனும் இல்ல, நல்லவனும் இல்ல, அவனுக்கு சாமர்த்தியமும் கிடையாது. அவனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம அவ பட்டுக்கிட்டு இருந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும். எதாஇருந்தாலும் தன் புருஷன், பிள்ளைக்கு தகப்பன், இப்படி நிறைய உணர்வுகள் அவ மனசை போட்டு தாக்கிக்கிட்டு இருக்கு. அதே நிலைமைதான் இதோ நந்தினிக்கும். எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் தாண்டி தன்னம்பிக்கையோடு நிக்கிறேன்னா அதுக்கு என்னோட பாராட்டுக்கள். நீங்க சொல்றது கரெக்டா பார்த்தா எங்களுக்கு எல்லா விதமான தயக்கமும் இருந்தது. என்னென்னவோ பேசுவாங்க, புருஷனுக்கு எதிரா, குடும்பத்துக்கு எதிரா யாராவது இப்படி செய்வாங்கன்னு கண்டிப்பா பேசுவாங்க. ஆனா மனசாட்சின்னு ஒன்று இருக்கிறவங்க இதை செஞ்சுதானே ஆகணும். எனக்கு உண்மையான ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஜனனி எவ்வளோ போராடி எல்லாத்தையும் தாண்டி அவனை உயிரோட உட்கார வச்சிருக்கா. அது பாக்குறப்போ பெருமையா இருக்கு, ஒரு தன்னம்பிக்கையே வருது. இன்னொரு பக்கம் தர்ஷினி, பார்கவி, இந்த ஜெனரேஷன் பிள்ளைங்க, இவங்கெல்லாம் பார்க்கவே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவங்கெல்லாம் நினைச்சதை பேசுறாங்க, நினைச்சதை செய்யறாங்க. இது தப்பு, இது சரி, எல்லாமே தெரியுது. ஆனா நாங்க அப்படி இல்லையே. ரொம்ப வருஷம் அடுப்படியிலே கடந்துட்டோம். படிச்சவங்க தான். நான் படிச்ச இன்ஜினியரிங் எனக்கு பாடமா மறந்து போச்சு. என் உணர்வுகளே மறந்து போச்சு. நிறைய பேசுவனே தவிர வெளியில வந்து ஒரே ஒரு அடி எடுத்து வைக்கும் போது மூச்சு முட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஜெயிக்கிறத தாண்டி உயிரோட இருப்போமான்ற பயம் ரொம்ப மோசமானது இல்ல? எல்லாத்தையும் மீறி 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 இவளோட சப்போர்ட்ல இங்க வந்து நிக்கிறோம். ஆனா உண்மையிலேயே இவங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறேன். ஓப்பனா சொல்றேனே, இன்னைக்கு தர்ஷினி, பார்கவி கிட்ட இதெல்லாம் நிறைய கத்துக்கிறேன். உன்னெல்லாம் நான் படிச்சவ தானே, எனக்கு தெரியாததா அப்படிலாம் தோணும். ஆனா இல்லையே, என் படிப்பு எனக்கு கேள்விகள் கொடுத்துச்சு. ஆனா அதுக்கான பதிலை தேட தெரியல, புரியல. ஆனா இந்த பிள்ளைங்க கிட்ட ஒரு தெளிவு இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு. இமோஷன்ஸ் எப்படி கடந்து போகணும்னு தெரியுது. இப்ப அதை பார்த்து கத்துக்கிட்டு தான் நாங்க மேல வந்துட்டு இருக்கோம். இப்ப ஒரு தெளிவு வந்திருக்கு. நடந்ததெல்லாம் மறந்துட்டோமா சொல்ல முடியாது. அதை எங்களை பாதிக்காம பாத்துக்கிறோம், எங்களை பலவீனப்படுத்தாம பாத்துக்கிறோம். அதுவே ஒரு வெற்றி தானே அப்பத்தா. குட், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். என்ன பார்கவி, எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன். எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி நீ வந்திருக்க. வந்தது முக்கியம் இல்ல, எதையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. உன் புருஷனே நாளைக்கு மாறினா கூட நீ கேள்வி கேட்கணும். அதெல்லாம் உன்னோட உரிமை. அதே நேரத்துல எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஆணவமும் இருக்கக்கூடாது. எதுக்கு சொல்றேன்னா, இப்ப இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு பெண்ணையும் சுதந்திரம் இதோட அர்த்தம் முழுசா புரியாம என்னமோ வேற திசையில போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இந்த வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களுக்கு வரக்கூடாது. நீங்க அப்படிப்பட்ட பொண்ணுங்களும் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய சகல மரியாதையும் கொடுக்கணும், அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஸ்பேஸையும் கொடுக்கணும். அது அவங்க புரிஞ்சுக்கலைன்னா அவங்க இஷ்டம், அவங்க தலையெழுத்து.
ஆனா நீங்க கொடுக்க வேண்டிய மரியாதையும் இடத்தையும் கொடுங்க. ம் சரி. இப்போ நீங்க ஆரம்பிக்க போற விஷயம் இருக்கு பாத்தீங்களா, நாளைக்கு மத்த பொண்ணுங்களுக்கு இது ஒரு முன்மாதிரியா இருக்கணும். சரி, இப்ப நீங்க எல்லாரையும் மன்னிக்க தயாராயிட்டீங்க இல்லையா? சட்டம் தன் கடமையை செய்யும், அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அதெல்லாம் உங்க மனசுல போட்டு குழப்பி நீங்க சென்டிமெண்டா ஃபீல் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்க உயரத்தை நோக்கி நீங்க கிளம்புங்க. காலம் ரொம்ப குறைவு. நாம நினைச்சது நாம சாதிக்கணும். நான் பண்ண வேண்டிய கடமைகளும் ஒரு சிலது இருக்கு. அதை நான் உரிய காலத்துல கண்டிப்பா செஞ்சிருவேன். ஆமா, தர்ஷன் எங்க? ஜாப் விஷயமா போயிருக்காரு. வெரி குட். சுயமா நிக்கிறதுக்கு தோணிடுச்சு அவனுக்கு. நல்லா இருக்கட்டும், நல்லா இருங்க. நீ அவனை நல்லா சப்போர்ட் பண்ண என்ன? இத பார், வாயை திறந்து பேசணும். பேசினாதான் எல்லாத்துக்குமே விடை கிடைக்கும். ஃபீல் பண்றது, மனசுக்குள்ளே போட்டு முழுங்கிக்கிறது, வருத்தப்படுறது இதெல்லாம் வேண்டாம். எதுவா இருந்தாலும் போட்டு ஓட, அதுக்கு பதில் கிடைக்கும், விடை கிடைக்கும். ஹாப்பியா இரு. ஓகே? சரி. சரி, எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு சிங்கப்பூர்ல. நான் கிளம்பணும். கிளம்பட்டுமா? என்ன இம்புட்டு தூரம் வந்தீங்க? 2 நாள் இருந்துட்டு போலாமில்ல? இவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு தொழில் ஆரம்பிக்கிறாங்க, நீங்க இருந்து திறந்து வைக்கணும்ல. இத பாரு, நீயும் உன் மருமகள்களும் ரொம்ப நெருக்கமாயிட்டீங்க. நீ தான் திறந்து வைக்கணும். என்ன சொல்றீங்க? நானா? ஆமா. அப்பத்தா நீங்க வரணும். அப்பத்தா. சரி, நான் வரேம்மா. நான் வரதாவே இருக்கட்டும். யார் திறந்து வைப்பாங்க? எங்க மாமியார் தான். ஆ, ஏய், என்னடி இது? அதெல்லாம் வேண்டாம். வீட்டுக்கு மூத்தவங்க, அவங்க பண்ணாதான் நல்லா இருக்கும். ஆமா விஷாலாட்சி, நான் வீட்டுக்கு மூத்தவா. ஆனா நீ தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. ரெண்டாவது, எப்பவுமே இந்த பிள்ளைங்களுக்கு உன் மேல நிறைய அன்பு உண்டு. நீதான் அதை புரிஞ்சுக்காம கொஞ்சம் தடுமாறின. இப்ப நீயும் புரிஞ்சுக்கிட்ட. நீ திறந்து வைக்கிறது தான் சரி.